காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்ற வகையில் தேர்தல் அட்டவணை தயாரிக்கப்பட்டு இருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவித்தது தேர்தல் ஆணையம். 7 கட்டங்களாக தேர்தல் நடக்கும். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் முதல் கட்டத்தில், அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை எண்டே இல்லாமல் செல்ல முதல் கட்டத்திலேயே தேர்தல் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது அரசியல் கட்சிகளுக்கு சவாலாக இருக்கும் என்ற கருத்தே அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய போது தேர்தல் தேதியை குறித்தது தேர்தல் ஆணையமா பிரதமரா என சந்தேகம் எழுப்பியிருக்கிறார். எங்களுடைய கேள்விகள் எல்லாம் என்னவென்றால், ஒரு வெகுஜன மக்கள் சாமானியர்கள் இன்று இந்த அறிவிப்பு வந்தவுடன் ஒரு அரை மணி நேரமாக என்கிட்ட பேசிக் கொள்வதெல்லாம், இந்த முதல் கட்ட தேர்தல் அறிவிப்பு என்பது பிரதமர் நரேந்திர மோடிக்கு எப்படி தெரியும்? எப்படி 5 முறைக்கு மேல் முதல் கட்ட தேர்தல் நடக்க இடத்துக்கு வந்துட்டே இருந்தாரு, நேத்திக்கும் வந்துட்டு போனாரு. அது தெரியுமான்னு கேக்குறீங்களே. வேற எந்த மாநிலத்திற்கும் 5 முறை போலியே. 7வது கட்டம் நடக்கிறதுக்கு போனாரா? 6வது கட்டம் நடக்கும் தேர்தல் 5 முறை போனாரா? 5 முறைக்கு மேல எங்கேயாவது 5 முறைக்கு மேல போயிருக்காரு ஒரு மாநிலத்துக்கு இந்த ஒரு மாதத்துலன்னு சொல்லுங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு 5 முறைக்கு மேல் படையெடுத்திருக்கிறார் என்றால் இந்த தேதியை தேர்தல் ஆணையம் தான் குறித்து அறிவிப்பு செய்திருக்கிறதா என்ற கேள்வி வெகுஜன மக்கள் கேட்கிறார்கள். பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகம் வந்ததை குறிப்பிட்டு விமர்சனம் செய்தார் செல்வ பெருந்தகை. 2024 புத்தாண்டு தொடங்கிய 2வது நாளே பிரதமர் மோடி தமிழகம் வந்தார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் என ஆன்மீக பயணம் மேற்கொண்டார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வழிபாடு செய்தார். அரசு பயணங்கள், ஆன்மீக பயணங்களுக்கு மத்தியில் பிப்ரவரி 27ஆம் தேதி பல்லடத்தில் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். பிப்ரவரி 28ஆம் தேதி நெல்லை பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் பிரதமர் மோடி. மார்ச் 4ஆம் தேதி சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும், மார்ச் 15ஆம் தேதி கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்றார். வரும் 18ஆம் தேதி கோவைக்கு வருகிறார் பிரதமர் மோடி. இந்த சூழலில் செல்வ பெருந்தகை விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தேசிய அளவில் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்வதற்கு கூடுதல் அவகாசம் அளிப்பதற்கு ஏற்ப தேர்தல் அட்டவணை தயாரிக்கப்பட்டிருப்பதாக விமர்சனம் செய்துள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்க் கார்கே. மறுபுறம் தேர்தல் தேதி அறிவிப்பை பாஜக வரவேற்றது போல் சில மாநில காங்கிரஸ் தலைவர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை அம்மாநில ஆளும் கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் விமர்சனம் செய்திருக்கிறது. இதற்கிடையே முன்கூட்டியே தேர்தல் இருந்திருந்தால் இடதுசாரி இயக்கங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏனென்றால் தங்களுக்கு நிதி நெருக்கடி, தேர்தலை எதிர்கொள்வது கடினமாக இருக்கும் என குறிப்பிட்டிருக்கிறார் கேரள இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி பினோய் விஸ்வம். ஒட்டுமொத்தமாக தேர்தல் தேதி அறிவிப்பே 2024 தேர்தல் களத்தை சூடாக்கிவிட்டது. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.